ஸ்தோத்திரம். போன வாரம் நம்ம படிக்கும்போது மன்னிப்பு எப்படி ஒரு பரிசு, அது எப்படி ஒரு இலவசமான ஈவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம். அதோடைய தேவை மனிதனுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு, எல்லாத்தையும் நம்மளுடைய சைட்ல இருந்து பார்த்தோம் மன்னிப்பை. இன்னைக்கு இந்த மன்னிப்பு தேவனுடைய பார்வையில அது எப்படிப்பட்டது, அது எப்படி அவர் கொடுக்குறாருங்கிறத இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். பாருங்க, மன்னிப்பு அப்படிங்கிறது எதுக்கு? நம்மளுடைய பாவங்கள் நம்ம செய்யும் போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாவத்தை நினைக்காம தேவன் விடுறது மன்னிப்பா, அல்லது நம்ம மேல இருக்கிற அன்புனால நம்மளுடைய பாவத்தை எப்படி அந்த பாவத்துல இருந்து நம்மள காப்பாத்துறது அப்படின்னு பாவத்தை குறித்து தேவன் என்ன செய்கிறாரு அவரு நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப வேகமா கார் ஓட்டிட்டு போறாரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒரு ஃபியூனரல் இருக்கு. அவருடைய சர்ச்ல ஒரு நபர் இறந்து போய் அவங்களுக்காக அந்த இறுதி சடங்குகளை எல்லாம் செய்யறதுக்காக சர்ச்ல அவர் கிளம்பி வேகமா போயிட்டு இருக்காரு. லேட் ஆயிடுச்சு. போற வழியில அவர் அவ்வளவு அதிக வேகமா போயிட்டு இருக்கனால போலீஸ் பிடிச்சு அவருக்கு ஃபைன் போட பாக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஐயோ பாருங்க இந்த மாதிரி சூழ்நிலை, இதனாலதான் நான் போறேன், நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு அவரோட ஐடி கார்டு எல்லாம் காமிக்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்காரருக்கு என்ன செய்யன்னு தெரியல. இப்ப இவரை பிடிச்சு ஃபைன் போட்டோம் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா, பேப்பர்ல அதெல்லாம் வந்துச்சுன்னா அவர் பேர் கெட்டு போயிருவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. முக்கியமான வேலையெல்லாம் செய்ய போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய காரணம் எல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி இன்னைக்கு நான் ஒன்னும் உங்களுக்கு ஃபைன் போடல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அந்த இன்ஸ்பெக்டர். இப்ப நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம், காட் நம்மள மன்னிக்கிறதும் இந்த இன்ஸ்பெக்டர் பாஸ்டரை மன்னிச்சதும் சேமா? கடவுள் இந்த இன்ஸ்பெக்டர் மன்னிக்கிற மாதிரிதான் நம்மள மன்னிக்கிறாரா? நம்ம தப்பு பண்றோம், நம்மளுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சு சரி உனக்கு நான் தண்டனை கொடுக்கல அப்படின்னு கடவுள் விடுறதா நான் மன்னிப்பு? கிடையவே கிடையாது. இது ரெண்டும் சமம் கிடையாது. எந்த விதத்துல சமம் கிடையாது? இப்ப இந்த போலீஸ் ஆபீசர் என்ன செஞ்சாரு? அவர் பாஸ்டர் தப்பு செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த நாட்டு சட்டமும் அவருக்கு தெரியும், இவ்வளவுதான் இந்த இடத்துல ஸ்பீடா போகணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனா இந்த பாஸ்டரை சரி நான் உங்களுக்கு ஃபைன் போடல, நீங்க வேகமா நீங்க இங்க இருந்து போயிருங்கன்னு அவருடைய தவற அதுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் தண்டனையை கொடுக்காம இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேச சட்டத்துக்கு விரோதமா அவர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னு பாக்குறோம். அவரால் சட்டத்துக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு நிலை, சட்டத்தை அவரு மறந்துடுறாரு அல்லது அதை தூக்கி போட்டுறாரு அந்த இடத்துல. காடால நம்மள மன்னிக்கும் போது அப்படி தேவ சட்டத்தை 10 பிரமாணத்தை தூக்கி போட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அது தேவனுடைய குணாதிசயம், அது வந்து ஆஹ் நன்மையான ஒரு வாழ்க்கைக்கான ஆதாரம், ஜீவன் அது. சட்டத்தை தூக்கி போட முடியாது. மனுஷன் பாவம் பண்ணும்போது அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி, அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி காட் வந்து சரி விடு, அடுத்த தடவை பாத்துக்கலாம், இந்த தடவை விட்டுருவோம் அப்படின்னு விட முடியாது. அப்படி ஒருவேளை சட்டத்தை மாற்ற முடியும் அல்லது சட்டம் சொல்றத கண்டுக்கிடாம அத தள்ளி வைக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து உயிர் விட அவசியமே இருந்திருக்காது. அப்படி சட்டத்திட்டத்தை நம்ம தேவன் ஒதுக்கி வைப்பாரானால் பாவம் வந்து மீறுதல் நித்தியத்திற்கும் நிலைநாட்டப்படுகிறதா ஆயிருந்திருக்கும். இந்த உலகமே சாத்தானுடைய ஆதிக்கத்திற்கு கீழே நித்தியமாக அடைபட்டு போயிருந்திருக்கும். சட்டத்தை மாத்த முடியாது அப்படிங்கறதுனாலதான் அதே நேரத்துல மனுஷன் பூர்ண கீழ்ப்படிதல் மூலமாக தான்
அவன் அந்த ரட்சிப்பின் பாதையில ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் கிறிஸ்து சிலுவையில போய் தன்னுடைய உயிரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி டிஸ்டர் ஆஃப் ஏஜஸ் புத்தகத்துல 762 763 பக்கத்துல நம்ம வாசிக்கிறோம். காட் என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டத்தை ஒதுக்கிதல்ல பாவிய மன்னிக்கிறாங்க. இப்ப எப்படி சட்டத்தை ஒதுக்கிது இல்லாம பாவிய மன்னிக்க முடியும்? இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த பாஸ்டரும் அந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்கணும், கடவுள் செய்யற மாதிரி செஞ்சிருந்தா ஃபைன் போட்டிருக்கணும். பாஸ்டருக்கு இல்ல சாரி நீங்க கண்டிப்பா சட்டத்தை மீறிட்டீங்க அப்படின்னு ஃபைன் போட்டிருக்கணும். ஃபைன் போட்டு அதுக்கு அடுத்த நாள் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ வர சொல்லிருக்கணும் ஃபைன் கட்டுறதுக்கு. அங்க போய் அவருடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவருக்கு ஆனா பணம் அவர்கிட்ட இல்ல, ஆனா போய் நிக்கிறாரு, பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில அவர் நிக்கும் போது அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் அங்க வந்து அவர் ஒருவேளை பணம் கட்டாம இருந்தாருன்னா பாஸ்டர் வந்து ஜெயில தூக்கி போட்டிருக்கணும். ஆனா அந்த ஜெயில தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவருடைய பர்ஸ் எடுத்து அதுல இருந்து பணத்தை கொடுத்து நான் ஃபைனை கட்டிட்டேன் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். இதுதான் ஏசப்பா செஞ்சாங்க. இந்த காரியம் இப்படி செய்யும் போது சட்டத்தையும் கடைபிடித்து அதை அதை அப்போல்டு பண்ணி அதை நிலைநாட்டி அதே நேரத்துல பாவியையும் அந்த தண்டனையில இருந்து விடுதலையாக்குகிற இந்த ஒரு பியூட்டிஃபுல் கிருபையையும் சத்தியத்தையும் பாவ மன்னிப்பையும் அதே நேரத்துல அதற்கான தண்டனையையும் இணைந்து வேறு வேறு நபர்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் தான் இந்த ரட்சிப்பின் திட்டம். மனுஷன் தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறுறான். மீறுதல் வந்த உடனேயும் அந்த மீறுதல அந்த அந்த ஆக்ட் பாவம் எவ்வளவு பெருசு, அதை சும்மா அப்படி தூக்கி போட்டு போக முடியாது. காட் வந்து சரி சரி போங்க அப்படின்னு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இனிமேலும் உங்களை நான் கண்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டேட்டுக்கு அவங்களை ஒப்பு கொடுக்கவும் இல்லை. காட் எவ்வளவு தூரம் நம்ம மேல அனுபவித்தவராக அந்த பாவத்தின் விளைவான தண்டனைய தன்னுடைய குமாரனே அனுபவிக்கும்படி இதா தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். குமாரன் அந்த பொறுப்பை எடுத்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து தன் உயிரை விட்டு அந்த கடனை கொடுத்து தீர்க்கிறாருன்னு பாக்குறோம். ரோமன் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 73வது வசனத்தை இதுதான் படிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது குட்டி பாவம்னாலும் பெரிய பாவம்னாலும் எந்த பாவமும் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரணத்தை நோக்கிதான் கொண்டு போகும். அதோட எண்ட் ரிசல்ட் மரணம் தான். அந்த மரணத்தை அந்த பனிஷ்மெண்ட்டை இயேசு கிறிஸ்து அவருடைய மேல எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேவனுடைய மிகுந்த அன்புனால இந்த பாவ பிரச்சனைக்கு அவர் ஒரு வழி கண்டுபிடித்தார். சிலுவையில அவர் தொங்குனதுனால பாவியை மன்னிக்கிறதுக்கான ஒரு ஒரு பவரை ஒரு ஒரு ரைட் ஒரு உரிமைய தேவனுக்கு அவர் பெற்றுக்கொண்டார். அந்த உயிரை கொடுத்து இந்த மன்னிக்கிறதுக்கான நியாயப்பிரமாணத்தையும் விட்டுவிடாதபடி மன்னிக்கிறதுக்கான ஒரு பெரிய வழியாக அது அமையுது அப்படின்னு பாக்குறோம். மனிதனுக்கு நியாயமும் செய்யப்பட்டது, அவனுக்கு விடுதலையும் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய அருமையான காரியம். இந்த உலகத்துல நிறைய நேரம் நம்ம தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 80% நேரங்கள்ல தப்பு செஞ்சவங்க தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. தப்பு செஞ்சவங்களை பிடிச்சாலும் அது ஏதாவது ஒரு லஞ்சம் கொடுத்தோ யாராவது ஆட்களை வச்சோ தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது தேவனுடைய கவர்மெண்ட்ல. தேவனை நம்ம அப்படி ஏமாத்த முடியாது, மறைக்க முடியாது, அப்படி தப்பிக்க முடியாது. கண்டிப்பா அதுக்கு மரணம் தான் விளைவு. ஆனா அது அவ்வளோ ஒரு சூப்பரான சட்டத்திட்டத்தின் கீழேயும் தேவன் நமக்கு எப்படி ஒரு மன்னிப்பை திருப்பி ஒரு வாழ்வதற்கான வழியை உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். இதே இன்னொரு ஒரு வழியிலையும் நம்ம பார்ப்போம், புரிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்.
இப்போ ஒருவேளை World War II இப்பதான் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உலக போர் முடிந்து ஹிட்லர் பிடிக்கப்படுறாரு. ஒரு கோர்ட் ரூம்ல வந்து அவரை நிக்க வைக்கிறாங்க. அங்க நீதி செலுத்தப்படுவதற்காக அவர் வந்து நிற்கும் போது, நீங்க தான் அதுல நீதிபதினு வச்சுக்கோங்க. அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியமா அங்க வந்து சாட்சியோட வைக்கப்படுது. எத்தனை பேரை அவங்களுடைய பிரேதங்கள் குழியவே தோண்ட வச்சு அதுலயே அவங்கள சுட்டு கொண்டு போட்டாங்க. எப்படி சின்ன பிள்ளைங்க பசியோடையும், பிள்ளைகள் பெற்றோர்ல இருந்து பிரிக்கப்பட்டோம், என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த கொடூரங்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி வைக்கப்படுது. இவ்வளத்தையும் பார்த்துட்டு நீங்க இவருக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம அன்பான ஒரு தீர்ப்பை சொல்லணும் அப்படிங்கறதுதான் கண்டிஷன். நம்ம எப்படியெல்லாம் இவ்வளவு மோசம் செஞ்ச இந்த மனுஷனுக்கு இவ்வளவு மோசமான தீர்ப்பு தான் கொடுக்கணும்னு ஒரு 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 தீங்கான பயங்கர கொடூரமான தீர்ப்பை கொடுப்போம் அப்படின்னா நம்மளும் அவர் லெவலுக்கு இறங்கிட மாட்டோமா? நம்மளும் அவரை மாதிரியே மனமுள்ளவர்களாக மாறிட மாட்டோமா? இது குறித்து நிறைய நேரம் வாக்குவாதங்கள் நடக்கும். தேவன் அன்பானவர் அப்படின்னா அவர் எப்படி இவ்வளோ தவறான காரியங்களை அனுமதிக்கிறாரு, அவரால் யாரையுமே ஹர்ட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி தவிர ஒரு ஒரு கோபமான பிதாவா? அவரை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக கிறிஸ்து தன்னோட உயிரை கொடுக்க வேண்டி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பமான கேள்விகள் மனிதர்கள் மத்தியில உண்டு. ஹிட்லர் ஒருவேளை ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளா இருக்கலாம், அவரை விட்டுருவோம். இஸ்ரேல் தேசத்துக்கு வருவோம். இஸ்ரேல் தேசத்துல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. மோசே அங்க இல்ல, வெளியே போயிட்டாரு. ஆரோனுக்கு கீழே ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுட்டு அவங்க ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. அந்த செலிப்ரேஷன் பார்ட்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவுல மோசே வந்துட்டாரு. என்ன ஆச்சு? மோசே என்ன செஞ்சாரு? அந்த பொன் கண்ணுக்குட்டியை எரிச்சு அந்த சாம்பல தண்ணியில கலக்கி யார் யாரெல்லாம் மறந்துருந்தாங்களோ எல்லாரையும் பிடிக்க வச்சாரு. பயங்கர ஹார்ஷா தெரியுது இல்ல இந்த ட்ரீட்மெண்ட். ஒரு அன்பான காட் இப்படி செய்வாங்களா? புதிய ஏற்பாட்டு கடவுள் செய்யக்கூடிய காரியமா இது அப்படின்லாம் கூட நம்ம யோசிச்சிருக்கோம். பேட்ரியாக்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் இந்த சம்பவத்தை அம்மையார் விளக்கி சொல்லும் போது 325வது பக்கம் 326வது பக்கத்துல இப்படி சொல்றாங்க. It was the mercy of God that thousands should suffer to prevent the necessity of visiting judgments upon millions. பாருங்க, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கஷ்டப்படுவதனால லட்சக்கணக்கான பேர் காப்பாற்றப்படுவது தேவனுடைய கிருபை, இரக்கம். In order to save the many, he must punish the few. விளைவை ஒரு சின்ன கூட்டம் அனுபவிக்கிறதுனால அநேகரை தப்புவிக்க முடியும் அப்படின்னா அது தேவனுடைய திட்டம். Furthermore, as the people had cast off their allegiance to God, they had forfeited the divine protection and deprived of their defense. The whole nation was exposed to the power of their enemies. இன்னும் பயங்கரமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு அவங்களுடைய உண்மையா இருக்கிற தன்மை அவங்க தூக்கி போடும்போது தேவனுடைய பாதுகாப்புக்கு வெளியே அவங்க ஓடிட்டாங்க. அந்த பாதுகாப்பு இல்லாததுனால அவங்களுடைய எதிரிகள் முன்னாடி பாதுகாப்பு இல்லாம அந்த ஹோல் தேசமும் நிக்குது. Had not the evil been promptly put away, they would soon have fallen a prey to their numerous and powerful foes. இந்த தீமைய உடனே சரிப்படுத்தி தூக்கி போடல அப்படின்னா அவங்கள சுத்தி இருந்த பயங்கர வல்லமையான எதிரிகளுக்கு அவங்க இரையாயிருப்பாங்க. It was necessary for the good of Israel and also as a lesson to all succeeding generations that crime should be promptly punished. So இஸ்ரேல் தேசத்துக்குரிய நன்மைக்காக ஒரு பெரிய பாடமாக அவங்களுடைய சந்ததிக்கெல்லாம் இது கொடுக்க வேண்டியிருந்துச்சு. தீமை கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டு நீக்கப்படணும். அவங்களுடைய உயிர் அன்னைக்கு காக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த அவங்களுக்குள்ள இருந்த அந்த தீங்கு பெருசாகி அவங்க எல்லாரும் அவங்களே ஒருத்தர் அழித்து அவங்க அழிந்து போயிருப்பாங்க. தேவன் உலகத்தின் மேல அன்பு வச்சு, இஸ்ரேல் தேசத்தின் மேல அன்பு வச்சு
தவறு செய்கிறவர்கள் மேலேயும் அன்பு வச்சுதான் அன்னைக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, பாவம் என்னைக்குமே இலவசம் கிடையாது, அது சும்மா கிடையாது, அது அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அது மரணத்தை கொண்டு வரும். அதோடைய விளைவுகளை சும்மா கேன்சல் அவுட் பண்ண போகட்டும் அப்படின்னு யாராலையும் நம்மளால விட முடியாது. ஒரே ஒரு வழியில தான் பாவம் அப்படிங்கிற அந்த அந்த ரியாலிட்டிய காட் நியாயமா ஃபேஸ் பண்றாங்க. அது எப்படி அப்படின்னா, அதோடைய விளைவை இன்னொருத்தர் சுமந்து கொள்வதுதான். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல கூட நம்ம படிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். ஏசாயா 53:5 நம்ம இதை படிக்கிறோம். நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளாலதான் நம்ம குணமாகிறோம் அப்படின்னு படிக்கிறோம். நீதி செலுத்துவது இரக்கத்தை போலவே, கிருபையை போலவே மிகவும் அன்பான ஒரு காரியம். இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய தேவையில்லாம அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, 2 பேரையும் நம்ம நேசித்தோம் அப்படின்னா அதை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது கண்டிப்பா செய்வோம். கிறிஸ்து அப்படிதான். அவருடைய பலியை ஏற்றுக்கொள்ற எல்லாருக்காகவும் அவர் உயிரை கொடுத்தார். அல்டிமேட் பனிஷ்மெண்ட், நம்ம அக்னி கடல்ல எரிந்து போகாமல் இருக்கக்கூடிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த யூனிவர்ஸோட ஜட்ஜ், இந்த பாவத்தின் கொடூர தன்மைக்கு முன்பாக அவர் செய்த மிகவும் ஒரு அன்பான காரியம். இயேசுபாவோட சிலுவையில இருக்கிற மரணம் எவ்வளவு தூரம் அவர் அன்பானவர், அதே நேரத்துல நீதியானவர் அப்படிங்கறத நமக்கு காமிக்குது. எப்பொழுதுமே உண்மையான அன்பு நீதியையும் இரக்கத்தையும் இணைத்தேதான் பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சாத்தானோட ஆங்கிள் பாப்போமே, என்ன நடந்துச்சு? அவன் பரலோகத்துல போட்டி போட்டான், தேவனுடைய சட்டதிட்டங்களை பத்தி பொய் சொன்னான். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல பாக்குறோம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த யுத்தத்தின் முடிவுல வானத்துல இந்த சர்ப்பமும் வலு சர்ப்பமாகிய லூசிபர் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் வானத்துல இருந்து பரலோகத்துல இருந்து வெளியே தள்ளப்பட்டாங்கன்னு பாக்குறோம். முதல்ல அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்கும். தள்ளப்பட்டாங்கன்னா அவங்களால அவங்க இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு இருக்கு. சாத்தானால இந்த அன்பான இடத்துல அதுக்கு மேல இருக்க முடியல. அதை அவனுக்குன்னு ஒரு இடத்தை உண்டாக்கி அவன் இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, வா எனக்குன்னு ஒரு ஒரு இடம், எனக்குன்னு கொஞ்சம் ஜனங்கள், கொஞ்சம் கொஞ்சம் ஏஞ்சல்ஸ், அவங்க நான் சொல்றதை கேட்பாங்க, என்னுடைய கவர்மெண்ட் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். ஆனா சீக்கிரத்திலேயே ஆஹ் அவனுடைய சந்தோஷம் போயிருக்கும். ஏன்னா பாவத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய திட்டங்களுக்கு எதிர்த்து நின்று இவங்கிட்ட வந்தவங்க கண்டிப்பா அவங்களால சமாதானமா வாழ முடியாது. தேவனோடு இணைக்கப்படாமல் இருக்கும் பொழுது ஆவியின் கனிகள் எல்லாமே இல்லாம போயிடும். அங்க அன்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி ஒரு ஒரு தேவனுடைய அரசாங்கத்துல இருக்கிறது போலவே இங்கேயும் வாழ முடியும்? கண்டிப்பா முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் சண்டைகளையும் சாத்தானாலே சகிக்க முடியல. அப்ப அம்மையார் இதை குறித்து எழுதும் போது ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன் அப்படிங்கிற புக்ல எழுதுறாங்க. ஸ்பெஷலா அந்த பரலோகத்துல அந்த வர்ஷிப் நடக்கிற நேரம் வரும்போது இப்பெல்லாம் சாத்தானோட இருதயம் வித்தியாசமா ஒரு சில ஃபீலிங்க வந்துச்சு. ஐயோ, இப்ப நான் அங்க இருந்தேன்னா நான் தான் அந்த கொயரை டைரக்ட் பண்ணிருப்பேன், ஹெட்டா இருந்திருப்பேன். இங்க என்னடானா இப்படி சண்டையும் பிக்கல் பிடிங்கள், இவனுக்கு என்ன பண்ணே தெரியல. அவனுடைய ஃபியூச்சரை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப இருளா தெரிஞ்சுட்டான். அவன் தன்னுடைய கிரியை விளைவை பார்த்து நடுங்கினானா. பாஸ்ட யோசிச்சு பாக்குறான், பிரசன்ட யோசிச்சு பாக்குறான், ஃபியூச்சரை யோசிச்சு பாக்குறான், எல்லா விளைவுகளையும் அவன் யோசிச்சு பாக்குறான். அவனுடைய உடம்பே நடுங்கி போச்சான். அப்போ ஒரு தூதன் அங்க பறந்து போகும்போது அந்த தூதனை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவோட பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அன்னைக்கு அவருக்கு இயேசுன்னு பேர் இல்ல, மேசியாவோட ஆனா பேசுறான். மேசியாவாக தன்னையே ஒப்பு கொடுக்க போற 2ஆம் நபர் குமாரன் வர்றாரு, அவரும் பேசுறாங்க.
அவன் சொல்றான், நான் என்னை திருப்பி உள்ள விட்டுருங்க, நான் பரலோகத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா கிறிஸ்து அங்க அழுதார் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. அவர் தேவனுடைய மனதாக அவர் இருந்தபடியால், தேவனுடைய மனம் முழுவதுமாக அவருக்கு தெரிந்திருந்தபடியால், அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தபடியால் அவர் வந்து பிதாவுடைய மனதில் இருக்கிறத அங்க வெளிப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, மறுபடியும் பரலோகத்துக்குள்ள வரவே முடியாது, பரலோகம் மறுபடியும் பிரச்சனைக்குள்ள தள்ளப்படும் உன்னுடைய வருகையினால. ஏன்னா பாவத்தின் விதைகள் இன்னும் உனக்குள்ள இருக்கு, நீ கம்ப்ளீட்டா மனம் மாறல அப்படிங்கிறத இயேசுபாங்க தெளிவுபடுத்தினாங்க. இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது பயங்கர கோபத்தோட சாத்தான் கிளம்பி போனாலாம். அவனுக்கு இப்ப ஒரு ஐடியா வந்துச்சு, இன்னொரு ஐடியா. இப்ப நான் மனுஷ குலத்தை போய் ஏதாவது பண்ணி என்னை மாதிரியே அவங்க தேவனுக்கு விரோதமா எழுப பண்ண போறேன். அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா நான் சொன்ன கூற்று உண்மையாயிரும்ல, தேவனுடைய கற்பனை கீழ்படி படிய முடியாது அப்படிங்கிறத நான் நிரூபிக்க முடியும். ஒருவேளை அவங்களுக்கு ஒரு அந்த தப்பித்துக் கொள்ற ஒரு வழிய, மறுபடியும் பரலோகத்தோட சமாதானமா இருக்கக்கூடிய ஒரு வழிய பரலோகம் உண்டு பண்ணும் அப்படின்னா, அப்ப அது எனக்கும் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அப்படி சண்டை போடலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்பி போனா அப்படின்னு சொல்றாங்க. தேவன் இந்த எல்லா காரியத்துக்கும் ஒரு ஒரு தீர்வு இல்லாமல் இல்லை. அவர் ஏற்கனவே அன்புள்ளவர். அவருடைய இருதயத்துல இப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு வழி இருந்துச்சு. ரோமர் நிருபம் 3வது அதிகாரம் 26வது வசனத்துல இன்னைக்கு வாசிக்கிறோம். ரோமர் 3:26. இருபத்தி 5 வாசிக்கிறேன். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அவர் நீதி உள்ளவராக, அவர் செய்கிற எல்லா கிரியைகளையும் நீதி உள்ளவராக அவர் காணப்படும்படியாக இந்த தியாக பலியை அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு பாக்குறோம். முழு சத்தியமும் முழு வெளிச்சத்திலையும் வாழ்ந்த சாத்தானுக்கு பரலோகம் உதவிக்காரன் நீட்ட முடியல. ஏன்னா தேவனுடைய அன்பை பத்தி அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா காமிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவன் அவருடைய அன்பை புரிய வைக்கிறதுக்கு வழி இல்லை. அவனுக்கு எல்லாமே தெரியும். முழுமையாக புரிந்திருந்தும் அவன் இருதயத்துல எதிர்ப்பு இருந்துச்சு. ரிபல்லியனை அவன் வளர்த்து கொண்டான். ஆனா மனிதன் அப்படி இல்லை. அவன் ஏமாற்றப்பட்டான், குழம்பி போயிருந்தான். அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க பரலோகம் அந்த தெய்வீக சட்டத்துல ஒரு இடம் இருந்துச்சு. பிதா குமாரன் பரிசுத்தாவி முடிவெடுத்தாங்க. அவங்களுடைய மனதுல இருக்கிற காரியத்தை அவங்களுடைய அன்பான இருதயத்தின் வெளிப்பாடாக ரட்சிப்பின் திட்டம் வெளியே வந்துச்சு. இயேசுபாவுடைய பாடு, மரணம் எல்லாத்துலயுமே இந்த உலகத்துல இருந்து அவர் வாழ்ந்த நாட்கள்ல கம்ப்ளீட்டா கிருபையும் நீதியும் இணைந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை ஏற்றுக்கொள்ற எல்லாருக்குமே ரட்சிப்புக்கு ஒரு பாதை உருவாகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, இன்னும் கூட கிறிஸ்துவோட மரணத்தை குறித்து பேசும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஆனா இங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம், அவர் சாகணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற பீப்புள் இருக்காங்க. இந்த இந்த ஹோல் ஆர்கியூமெண்ட், அவங்க சொல்ற இந்த கருத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, பிதா கோபமானவர் இல்ல, பிதாவை சமாதானப்படுத்துறதுக்கு குமாரன் செத்திருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஆனா கிறிஸ்து மரிப்பது அவசியமாக தான் இருந்தது. அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது கிரேட் கான்ட்ரவர்சி புஸ்தகத்துல 73வது பக்கத்துல வாசிக்கிறோம். Jesus died as a sacrifice for man because the fallen race can do nothing to recommend themselves to God.
The merits of a crucified and risen Savior are the foundations of the are the foundation of the Christian faith அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அன்னைக்கு இயேசுவா சிலுவையில தொங்கும் போது அந்த யூதர்கள்ல இருக்கிற குருமார்கள், அன்னைக்கு தலைவர்களா இருந்தவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, நீ யூதருக்கு ராஜாவா இருந்தா இப்ப நீ சிலுவையில இருந்து இறங்கி வா, நாங்க உன்னை நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளால அதே குரல் கொடுக்க முடியுதா? இன்னைக்கும் பிரச்சனைகள் மத்தியில கிறிஸ்துவ சிலுவையில இருந்து இறங்கி வாங்க, அப்ப நாங்க நம்புறோம்னு நம்ம சொல்றோமா? பாருங்க, மனித பெருமைக்கு இது ஒரு பெரிய அடி. நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தேவை இருக்கு. நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு சொல்லி கொடுங்க, நான் படிச்சுக்குவேன் அப்படிதான் நம்மளுடைய மனசு இருக்கு. ஆனா கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையே இதுதான். மனுஷனுக்கு ஒரு ரட்சகர் தேவை. அவனால தன்னையே காப்பாத்தி கொள்ள முடியவே முடியாது. ஏசாயா 53 அதிகாரத்துல நம்ம 4வது வசனத்துல இருந்து 6வது வசனத்துல வரைக்கும் வாசித்தோம்னா கொஞ்சம் புரியும். ஏசாயா 53 4வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம படிக்கிற அந்த எல்லா வழிமுறைகளும் ஆதாமியவாழ்ல ஆரம்பிச்சு அந்த ஏதேன் தோட்டத்தின் வாசல்ல ஆரம்பிச்சு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் இருந்த எல்லா பலிகளும் எதை சுட்டி காமிச்சு அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷனால அந்த மரணத்துல இருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அவனுக்கு ரட்சிப்பு அவனுக்கு வெளியில இருந்து வரணும். அவனால தன்னை காப்பாத்தி கொள்ள முடியாது அப்படிங்கிறதுதான் பாவத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கற்பிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:8 நம்ம பாக்குறோம். இயேசுவா பத்தி சொல்லும் போது உலக தோற்றத்திலிருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவரை சித்தரிக்கிறாங்க. நம்மளுடைய பாவத்திற்காக கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக, நமக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு 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 ரைட்ட உரிமையை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு பாக்குறோம். சரி, இயேசுவாதான் உயிரை விட்டுட்டாங்க, மன்னிச்சுட்டாங்க, அன்பு செலுத்துறாங்க, அதனால உயிரே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுவும் ஒரு பெரிய வாக்குவாதங்கள் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசுப்பாவோட இந்த ரட்சிப்பின் திட்டம் சிலுவையில முடிஞ்சுச்சா முடியலையா அப்படின்னு நம்ம படிக்கிறோம். Satan was defeated and knew that his kingdom was lost. சாத்தானுடைய இருக்கிற அந்த போராட்டம் அதோட முடிவு அங்க எழுதப்பட்டுச்சுதான். இயேசுப்பா ஜெயிச்சாங்கதான். அந்த யுத்தத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. தேவனுடைய வல்லமையுள்ள வலதுக்கரம் ஒரு பெரிய வெற்றி அன்னைக்கு வாங்கிக்கிடுச்சுதான். ஏஞ்சல்ஸ் பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. இந்த பலி அவர் நம்மளுடைய பாவத்தின் விளைவை முழுமையாக அடைந்து தீர்ந்தார். இதோட நம்ம எந்த நற்கிரியையும் கூட்டி வழங்க முடியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு ஓகே, இயேசுவா உயிர் கொடுத்துட்டாங்க, நானும் ஏதாவது செய்யணும்னு நான் ஆட் பண்ண முடியாது. என்னுடைய கீழ்ப்படிதலோ என்னுடைய தர்த்தையாகமோ எந்த விதத்திலையும் எதுவுமே இதோட ஆட் பண்ண முடியவே முடியாது. அவருடைய முழுமையான பலியை நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கானதாக எனக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் நான் செய்யக்கூடிய காரியம். ஆனா தேவன் செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் ரட்சிப்பு திட்டத்துல இன்னும் இருந்துச்சு. அவர் பங்குலையே எப்படி அவரே பூர்ண பலியா இருந்தாரோ அப்படியே அவர் செய்ய வேண்டிய இன்னும் கொஞ்சம் சில காரியங்கள் இருக்குது. அதனாலதான் இன்னும் உலக முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பாருங்க, தேவன் தப்புக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுத்து முடிக்கல. அவர் வந்து பாவத்தை வேரோட புடுங்குற வேலைய அவர் செய்யறார். அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தின் பியூட்டிய நம்ம பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாத்தானுடைய
நோக்கங்கள் எவ்வளவு மோசமானது, அவனுடைய கவர்மெண்ட் எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறத அந்த சராசரிக்கும் புரிய வைக்க வேண்டியது அவருடைய பிளான், அவருடைய திட்டத்துல அதுவும் ஒரு பங்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நபர்களும் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்றதா, அவரை ரிஜெக்ட் பண்றதா, அவரை அவரை தள்ளுவார்களா அப்படின்னு வெயிட் பண்றது அவருடைய திட்டம். அவருடைய இரண்டாம் வருகை பயங்கர வல்லமையோட வந்து அவருக்கு உண்மையா இருந்த பிள்ளைங்களை அவர் பரலோகத்துல திருப்பி சேர்த்துக் கொள்வது அவருடைய திட்டம். அதுவும் அவருடைய திட்டத்துல ஒரு ஒரு பங்குதான். திருப்பி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவர் நியாய தீர்ப்பு செய்தத அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் காமிச்சு அதெல்லாம் சரிதானா அப்படின்னு நம்மள்ட்ட ஆஹ் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்குற அந்த காரியமும் அவருடைய திட்டத்துல ஒரு பங்காதான் இருக்கு. அது திருப்பி மறுபடியும் இந்த 1000 வருஷம் கழிச்சு 3ஆம் முறையாக இந்த உலகத்துக்கு வந்து சாத்தானும் அவனுடைய சேனையும் எழுப்பப்பட்டு அவர்கள் எல்லாருக்கும் அந்த அந்த ரிபல்லியன் மறுபடியும் சண்டை போடணும்னு வரும்போது அவங்களுடைய மனதிலையும் கூட எதிர்ப்ப சைலன்ஸ் பண்ணி தேவன் எடுக்கிற முடிவு சரியானது, அவங்க பரலோகத்துல அன்பின் இடத்துல கண்டினியூஸா இருக்க முடியாதுன்றத அவங்களையும் கூட புரிய வச்ச பிறகு அவங்க எல்லாரையும் அவங்களை தெரிந்தெடுத்த முடிவுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறதும் அவருடைய திட்டத்துல இருக்கு. ஏசாயா 64ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்துல பாக்குறோம், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை காது கேட்டதும் இல்ல, யாருமே அதை யோசித்ததுக்கு இல்ல, கண்ணு பார்த்தது கிடையாது. அருமையான காரியத்தை தேவன் நமக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த பியூட்டிஃபுல் ரட்சிப்பின் திட்டத்துக்கு நம்மள ஒப்பு கொடுப்போமா? இந்த மன்னிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது பெற்றது, சந்தோஷமா போய் அவரிடத்துல பெற்றுக் கொள்வோமா? அது இலவசமானது இல்ல. அது ஒவ்வொரு தடவை நம்மளை மன்னிக்கும் போதோ அதற்கான விலை கிரயத்தை குமாரன் கட்டி இருக்கிறார். தேவத்துவம் முழுவதுமாக அதை பேர் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த மன்னிப்பை விலையேறப்பட்டதாக மதித்து போற்றி அதற்காக தேவனிடத்துல நன்றி சொல்லுகிறவர்களாக அவருடைய அன்பை இன்னும் அதிகமா புரிந்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது நிஜமாவே சீக்கிரத்துல நமக்கு ஒரு புது இருதயத்தை தேவன் கொடுத்து பாவத்தை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கார். இந்த மன்னிப்பை குறித்து வருகிற நாட்கள்ல அதிகமா சிந்திப்போம். தேவனுடைய விலையேற பெற்ற பரிசை சந்தோஷமா பெற்றுக்கொள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம்.